என் பேர் கோகுல்ராம். சின்ன வயசுல யோகா பண்ணணுங்கிற ஆசை. கிட்டத்தட்ட 25 வருஷமா யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். நான் யோகா கற்றுக்க பார்த்தீங்கன்னா அஞ்சாம் கிளாஸ்ல கற்றுக்க ஆரம்பித்தேன். என்னோட குரு பார்த்தீங்கன்னா ஆசனா குரு, அதாவது ஹத யோகா கற்றுக் கொடுத்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர். அவர் ரொம்ப எளிமையாக வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு இலவசமாக கிளாஸ் தான் கொடுத்துருந்தாரு. அந்த கிளாஸில் எல்லாரையும் மாதிரி ரெகுலராக கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னோட ஸ்கூல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஹனுமந்தன் ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து ஆன்மீக புக்கு படிக்கிறது, யோகா பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, 24 hours அந்த சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் யோகாவை டிஸ்கஸ் பண்ணுறதா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா யோகா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த காலத்தில் யோகா வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து எல்லாத்தையும் விட அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஔவையார் ஒன்று சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஒரு கூன் குருடு செவிடு இந்த மாதிரி இந்த நோய் இல்லாமல் பிறக்கிறது அதை விட அரிது அப்படின்றாங்க. அதை விட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி பிறந்தாலுமே அவங்களுக்கு நல்ல அறிவு ஞானம் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி இருந்தாலும் பத்தாது அப்படின்றாங்க. அதை விடக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல தானமும் தவமும் யோகமும் சொல்றாங்க. தானம் தவம் இப்படி நல்ல உடல் ஆரோக்கியமா இருந்தும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும். நல்ல ஞானம் இருந்தாலும் பத்தாது. எவ்வளவு புக்கு படிச்சாலும் சரி, என்ன கல்வி படிச்சாலும் சரி, அது உங்களுக்கு பயன்படாது. அப்போ நல்ல ஞானம் இருக்கணும். அதே மாதிரி நல்ல யோகம் தவம்ங்கிறது வந்து தன்னைத்தானே உணரக்கூடிய அந்த யோக நிலை தவம். அதை வந்து தெரியும். யோகா அப்படி பார்த்தீங்கன்னா யோகா இஸ் கம்ப்ளீட்லி டிசிப்ளின் தான் யோகா அப்படி சொல்லுவாங்க. டிசிப்ளின் அதாவது நம்மளோட டிசிப்ளினா ஒரு எந்த விஷயம் பண்ணாலுமே அது யோகா கூட கிடைக்கும். அப்புறம் இன்டர்நேஷனல் யோகா டேக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 5 years 6 years பேக்கு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிறைய இதுலேருந்து எனக்கு கிளாஸ் எடுங்க, இல்லாட்டி கிளாஸ் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சென்னையில் என்ன பண்ணேன் அப்படின்னா, வேலையை விட்டு வர முன்னாடி சென்னையில் நிறைய யோகா சென்டர்லாம் கேட்டேன், வேலை கொடுக்குறீங்களா? ஏன்னா எனக்கு யோகாலாம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நான் சென்னையில் போய் யோகா கற்றுக்க நிறைய சென்டரில் கேட்டேன். இல்லைப்பா யோகாக்கு வேகன்சி கிடையாது, யோகா இப்போ இதுவே கிடையாது அப்படின்னா. பட் யோகாவோட வேலை யாருக்கும் தெரியல. நான் ஃப்ரீயாக வரேன், கிளாஸ் இருக்கிற வாலண்டரிஸாக வரேன் அப்படிலாம் கூட சொல்லியிருக்கேன். பட் யாருமே அந்த இதுக்கு இது பண்ணிக்கிறேன். இங்கே அவ்வளோ சென்டர் இருக்குது, ஒரு 10-20 சென்டர் இருப்பேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கேன் இங்கே சென்னையில் இருந்து. பட் யாருமே இதை ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதாவது அதுக்கு ஒரு வேல்யூ தரல. அப்புறம் அது நேச்சராகவே நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னா நேச்சராகவே அதை கொண்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நமக்கு. அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தில் எவ்வளோ இன்டென்ஷனாக இருக்குமோ நேச்சர் வந்து அதுக்கான சப்போர்ட் கொடுக்கும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இந்த ஊரில் இருந்துட்டு போட்டப்போ நிறைய இது ஆகிடுச்சு. அதில் இருந்துட்டு மக்கள் நிறைய பேருக்கு யோகா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ எனக்கு அது ஒரு பேஷனாகவும் அது ஒரு இன்கம் வர மாதிரியும் ஒரு இது செட் ஆயிடுச்சு. பட் இன்கமுக்காக கிடையாது யோகா. அதாவது யோகா வந்து நான் அந்த பேஸ் பண்ணி நான் இது பார்க்கறதே கிடையாது. யோகா ஏன்னா நானே யோகாவை இலவசமாக தான் கற்றுக்கிட்டேன். யோகா வந்து அதாவது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. பட் அதனினும் சிறந்தது யோக தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகா தானம் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு யோகா கற்றுக் கொடுக்கறது வந்து மிகப்பெரியது. ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுக்கறது வந்து அது கொடுக்கறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் கிடைக்காது. அந்த தானத்தை பண்ணணுங்கிறதா என்னோட இது. அதே மாதிரி என்னோட டீப் இன்டென்ஷன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் அனைவருக்கும் இலவசமாக யோகா கொண்டு சேர்க்கணும். இதுதான் என்னோட இன்டென்ஷன். கண்டிப்பாக அது முடியும், ரொம்ப ஈஸியாக முடியும். அதுக்கான ஒரு விஷன் நான் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் மொபைல் ஃபோன், இப்போ நான் கூட மொபைல் யூஸ் பண்ணுறேன். பட் அதில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். எது பண்ணாலுமே அது ஒரு அவேர்னஸ் இருக்கணும். எப்பவுமே மொபைல் ஃபோன் எப்படி வச்சு யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா கழுத்து என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாகவே அந்த நேரம் பாதிக்கப்படுது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, மொபைல் ஃபோன் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சின்ன அவேர்னஸ் தான். அதே மாதிரி அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட கண் இந்த மாதிரி இருக்கும். சீக்கிரமாக கண்ணு போகிற காரணம் அந்த கண் இந்த ஆங்கிளில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணால் சாமவி முத்திரான்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணை மேலே பார்த்து டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் உடனே இப்போ கூட பண்ணி பாருங்க, உங்களுக்கு உடனே அதோட ரிசல்ட் தெரியும். கரெக்டாக 1 நிமிஷம் இல்லை 30 செகண்ட் 60 செகண்ட் பண்ணி பாருங்க, அதுக்கு ரிசல்ட் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அவ்வளவு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோமோ அதோட ஆப்போசிட், அதாவது எது பண்ணாலுமே அதோட கவுண்டர் போஸோ இல்லாட்டி அதோட கவுண்டர் முன்னாடி வளையிறோம்னா பின்னாடி வளையிறோம். எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி எந்த ஆக்ஷனுமே அதோட ஆப்போசிட் ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்மளே பண்ணிடணும். இந்த மாதிரி விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து உணவு வந்து கண்டதையும் சாப்பிட்றாங்க, கண்ட நேரமும் சாப்பிட்றாங்க. அதாவது உணவு வந்து வள்ளலார் என்ன சொல்லுவாங்கன்னா, சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க, வள்ளலாரும் சொல்லியிருப்பாரு, அறவயிறு சாப்பாடு, காவேறு தண்ணி, காவேறு காற்று. இந்த அளவு தான் சாப்பிடணும். இப்போ ஒரு அந்த அளவு தான் நம்ம சாப்பிடணும். இப்போ உள்ள சாப்பாடு மேலே கிரேஸு, எனக்கு அந்த ஃபுட்டு பிடிக்கும், இந்த ஃபுட்டு பிடிக்கும். இது வந்து உடலை வந்து இது ஒரு அடிக்ஷன். என்கிட்ட கற்றுக்க வரவங்களுக்கு நம்ம நார்மலாக சொல்லிக் கொடுக்குறது சூரிய நமஸ்காரம். பிராணாயாமில் பல வெரைட்டிஸ் ஆஃப் பிராணாயாமா இருக்குது. ஏகநாடி சுத்தி, கபாலபதி, வஸ்திகா அப்படி நிறைய இருக்குது. அது சொல்லிக் கொடுப்பேன். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எடுப்பேன். ஊரில் ஒரு கோயில் குழந்தை பக்கத்தில் நான் அங்கேயே எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்.
அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எளிமையான ஆசனம் அவங்களுக்கு என்ன வருதோ பாலாசனா, அனந்த பாலாசனா, சக்கராசனா, சர்வங்காசனா, சிரசாசனா, ஸோ இந்த மாதிரி பக்ஷி மோதாசனா, சக்கராசனா, அர்த்த சக்கராசனா, ஸோ இந்த மாதிரி ஆசனங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது இவங்களுக்கு. பட் தெரப்பின்னு வருவாங்க, ஒரு சில பேர் பேக் பெயின் வருவாங்க, ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஜனு சிரசாசனா, அடுத்து புஜங்காசனா, இந்த மாதிரி ஆசனா, தனுராசனா, இந்த மாதிரி ஒரு ஆசனாவும் சொல்லுவாங்க. யோகா ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த உடலும் மனசும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். உடலையும் மனசையும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். இல்லாட்டி அந்த உடலும் மனசும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். உடலும் மனசும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். மனசு என்ன யோசிக்கணும் நம்ம தான் பண்ணணும், உடல் என்ன பண்ணணும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். அது போக்கிலே விட்டுறக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னா, காலையில் எழுந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் அறக்க பறக்க ஏதோ வேலை பண்ணிட்டு எல்லாம் என்னென்னமோ சாப்பிட்டுட்டு நிம்மதியான தூக்கம் இல்லை, எப்போ தூங்குறோம் எப்போ எந்திக்கிறோம் இப்படிங்கிற ஒரு ரொட்டீனே இல்லை. இது என்ன ஆகும்னா, இது 3 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இது நீங்க பண்ண மாட்டீங்க, உங்களோட உடம்பு தன்னாலே என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க மனசு அது பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க மனசு அப்போ நீங்க நிறுத்தணும். நீங்க ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட். ஓகே, இல்லடா ஏன் ஓடிட்டு இருக்கு அப்படி நிறுத்து அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகே, உங்களை வாட்ச் பண்ணுங்க. உங்களே தான் நீங்க வாட்ச் பண்ணணும். நீங்க வந்து தனி, பாடி தனி, மைண்டு தனி, நீங்க தனி அப்படி நீங்க வாட்ச் பண்ண, அதுதான் அந்த இதுல சொல்லி கொடுப்பாங்க. இதுல சில தியான முறைகள்ல அதான் சொல்லி கொடுப்பாங்க. நான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த யோகா வந்து எவ்வளவு சிம்பிளா, எவ்வளவு அழகா, எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ கொடுப்பேன். எத்தனை பேருக்கு என்னோட ஒரு ஆளுக்கு யோகா வந்து பண்ணி அவங்க ஒரு விஷயம் கிளியர் ஆகும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் வந்து அது வந்து அப்படியே பெரிய விஷயம். அவங்க வாழ்த்துறதுக்காக கிடையாது, அது நம்ம கத்துக்கிட்ட ஒரு காலம் இவ்வளவுக்கு யூஸ் ஆகுது சொல்லும்போது அது எனக்கு அப்படி என்ன சொல்றது, அது அவ்வளவு ஒரு ஆனந்தமான விஷயம். அதெல்லாம் அந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் யோகா கலையை வந்து பரப்பி கொண்டு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஒரே லட்சியம். அதே மாதிரி அதுல கிடைக்கிற சந்தோஷமே போதுமானது. மற்றபடி எல்லாமே இயற்கை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். யோகா பண்ணி நம்ம அமைதியா இருந்தாலே எல்லாமே நம்ம வந்து நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். தேடி வந்தாலும் அதை கடந்து நம்ம போயிட்டே இருக்கணும். எதுவுமே எல்லாமே உள்வாங்கி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த உலகத்தோட நீதி. மனிதனா பிறந்தா எல்லா விஷயத்தையும் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் கடந்து தான் வரணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து கற்றுக்கணும். கஷ்டமா இருந்தா சரி, என்ன ஆயிரப்போகுது, என்னடா ஆயிரப்போகுது, ஓகே, ஒரு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குது, என்ன ஆயிரப்போகுது, எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருக்கணும். இந்த மூமெண்ட், இந்த நிமிஷம் ப்ரெசென்டா வாழ ஆரம்பிச்சு எந்த வேலை செஞ்சாலும் ப்ரெசென்டா செய்யுங்க. பாஸ்ட் திங்க் பண்ணா ஃபியூச்சர் திங்க் பண்ண வேணாம். அப்படியே அதுதான் என்னோட